பாகம் 341. அவந்திகா அரவிந்திற்கு கிஃப்டாக இன்று தன் கையால் சமைத்து தருகிறேன் என்று சொல்ல, இதை கேட்ட அரவிந்த், எனக்கு சாப்பாடு வேணா, நீதான் வேணும் என்று வசீகரிக்கும் குரலில் சொல்லவும், ஒரே நொடியில் அவந்திகாவின் முகம் கருஞ்சிவப்பாக சிவந்து போனது. இத்தனை பேர் இருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி எல்லாம் பேசுறான் பாரு என்று தனக்குள்ளேயே அரவிந்தை திட்டிக் கொண்ட அவந்திகா, தங்களை யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றி முற்றி பார்க்க, சிரஞ்சீவி ஆர்வமாக தங்களையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு முகம் இன்னும் சிவந்து போனது. ஐயோ, போச்சு போச்சு, அப்போ இவன் அரவிந்த் பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பானா? என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான் என்று அவந்திகாவின் கற்பனைகள் கிளைவிட்டு வளர்ந்து கொண்டே செல்ல, சிரஞ்சீவியோ அவந்திகாவை ஒரே ஒரு நொடி பார்த்தவன் அரவிந்திடம் திரும்பி, அரவிந்தண்ணா, அப்போ இவங்கதான் சிஸ்டர் இன்லாவா என்றான் ஆர்வமான குரலில். இதை கேட்டவன் அரவிந்தின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அவந்திகாவை பார்த்து, சிஸ்டர் இன்லா நல்லா இருக்கீங்களா என்றான். அவனை தொடர்ந்து அங்கிருந்த அனைவரும், வாவ் சிஸ்டர் இன்லா, இந்த அரவிந்த் இத்தனை நாளா உங்களை எங்க கண்ல காட்டாமலே வச்சிட்டான். சிஸ்டர்லா, நான் அரவிந்தோட ஃப்ரெண்ட் என்று அங்கிருக்கும் அனைவரும் ஒருவர் மாற்றி ஒருவராக தங்களை தாங்களே அவந்திகாவிடம் அறிமுகம் செய்து கொள்ள ஆரம்பித்தனர். அவந்திகாவிற்கு ஏதோ சட்டென தான் ஒரு மாஃபியா உலகத்திற்குள் வந்தது போல தோன்ற ஆரம்பித்தது. அனைவரையும் பார்த்து புன்னகைத்தவள் லேசாக தலையசைத்து, நான் நல்லா இருக்கேன் என்றாள். அவள் முகத்தில் தெரிந்த கலவரத்தை பார்த்து அரவிந்த் சிரித்துக் கொண்டிருக்க, சரியாக அந்த நேரம், நன்றி கெட்டவனே, உன்னால மிஸ்டர் நரேன் என் கூட போட்டிருந்த பிசினஸ் பிளான கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு என்று கர்ஜனை குரல் கேட்டது. அங்கு நிற்கும் அனைவருக்கும் இது ஒன்று புதிது இல்லை என்றாலும், குடும்ப சண்டையில் தலையிட வேண்டாம் என்று ஒவ்வொருவராக அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இப்போது அந்த இடத்தில் ராஜேந்திரன், அரவிந்த் மற்றும் அவந்திகா மட்டும்தான் இருந்தார்கள். கோபத்தோடு தன்னை நோக்கி வந்த ராஜேந்திரனை பார்த்த அரவிந்த், மிஸ்டர் ராஜேந்திரன், உங்களுக்கும் எனக்கும் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்றான். இதை கேட்ட ராஜேந்திரனின் கோபம் இன்னும் அதிகமானது. எங்கு அடித்தால் அரவிந்தை ஆஃப் செய்ய முடியும் என்பது ராஜேந்திரனுக்கு நன்றாகவே தெரியும். பேசுறதுக்கு ஒன்னும் இல்லையா? யார் சொன்னது? பேசுறதுக்கு நிறையவே இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் அந்த சிரஞ்சீவி பண்ணின வேலை தானே. அவங்க அப்பா சொல்லித்தானே அவன் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுனா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாம் தெரியும். உங்க அம்மாவுக்கும் அந்த சிரஞ்சீவியோட அப்பாவுக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிரஞ்சீவியோட அப்பா கூட போறதுக்காகத்தானே அந்த ஓடுகாலி என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போனா என்று ராஜேந்திரன் அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போக, போதும் இத்தோட நிறுத்திக்கோங்க என்று சொன்ன அரவிந்த் ராஜேந்திரனின் காலரை பிடித்திருந்தான். எப்போதும் அமைதியாக இருக்கும் அரவிந்தின் முகத்தில் இப்போது கோபம் தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேலேயே கை வைப்ப? நான் யாருங்கிறது உனக்கு மறந்து போயிருச்சா என்ன என்று ராஜேந்திரன் சீர, யாரு நீங்க என ஒரு நொடி கூட தாமதிக்காமல் சட்டென கேட்டான் அரவிந்த். இதை கேட்ட ராஜேந்திரன் ஒரு நொடி ஸ்தம்பித்துத்தான் போனார். என்ன பேசுவது என்று தெரியாமல் ராஜேந்திரன் தடுமாறிக் கொண்டிருக்க, நமக்குள்ள இன்னும் ஓடிட்டு இருக்க அந்த பந்தத்துக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இந்நேரம் என் முன்னால நின்னு நீங்க இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, இதுக்கு மேல என்னோட வேலையில தலையிடணும்னு நினைச்சீங்கன்னா நான் இவ்ளோ பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன் என்றான். இதுவரை ராஜேந்திரன் எவ்வளவுதான் அரவிந்தை கேவலமாக பேசியிருந்தாலும் அரவிந்த் இப்படி ஒரு நாளும் ரியாக்ட் செய்தது இல்லை என்பதால் ராஜேந்திரன் பேச்சற்று அவனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க, அந்த நேரம், அரவிந்த், நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பாவை விடு என்று ஒரு பெண் குரல் கேட்டது. கண்களை சுருக்கி அவந்திகா அந்த குரல் வந்த திசை நோக்கி திரும்பி பார்க்க, 40 வயது கொண்ட ஒரு பெண் தனது ஹை ஹீல்ஸில் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். பார்ப்பதற்குத்தான் 40 வயது போல் இருந்தாள். ஆனால் அவளது ஆடை, ஆபரணம், மேக்கப் என்று அனைத்தும் 20 வயது பெண் போல்தான் இருந்தது. அறிமுகமே தேவையில்லை அவந்திகாவிற்கு. அவள் யார் என்று தெரிந்தது. அவள்தான் ராஜேந்திரனின் ஆசை மனைவி மேனகா. ஓ,
இவதான் ராஜேந்திரன் அங்கிள மயக்கி எங்க அத்தைய வீட்டை விட்டு அனுப்புனவளா என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அரவிந்தின் அருகில் வந்த மேனகா அரவிந்தின் கையை பிடித்து, அரவிந்த் வேணாம்பா, உங்க அப்பாவை விட்டுரு. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். உங்க அப்பாவுக்கு வயசாகிருச்சு, அவரால உன்னோட அடியெல்லாம் தாங்கிக்க முடியாது என்று டிராமா போட ஆரம்பித்தாள். மேனகாவின் கை அரவிந்தின் மீது பட்டதும் ஏதோ அருவருக்கத்தக்க புழு தன் கையில் ஊறுவதை போல் உணர்ந்த அரவிந்த் தனது கையை உதறினான். ஓரக்கண்ணால் அவளை நோக்கி அர்ஜுன் வருவதை பார்த்த மேனகா அப்படியே 2 அடி பின்னே சென்று, ஐயோ அம்மா என்று சொல்லிக் கொண்டே தரையில் விழுந்தாள். இதை பார்த்து பதறிப்போன அர்ஜுன் வேகமாக மேனகாவின் அருகில் வந்து, மேனகா ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டுக்கொண்டே அவளை தாங்கி பிடித்தான். ஏதோ வலியில் துடிப்பவள் போல் முகத்தை வைத்துக் கொண்ட மேனகா மிகவும் பரிதாபமான குரலில், எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, போய் உங்க அப்பாவை பாரு என்றாள். பதறி அடித்துக் கொண்ட எழுந்த அர்ஜுன் அரவிந்தன் அருகே சென்று, அரவிந்த் அவரை விடு என்று கத்தினான். கோபமாக திரும்பி அர்ஜுனை பார்த்த அரவிந்த் ராஜேந்திரனின் காலரை விட்டுவிட்டு ஏதோ அழுக்கான ஒரு பொருளை தொட்டுவிட்டதை போல் அருகில் இருந்த டிஷ்யூவை எடுத்து தனது கையை துடைத்துக் கொண்டிருந்தான். அரவிந்தை கண்டு கொள்ளாத அர்ஜுன் ராஜேந்திரனிடம் ஓடிச் சென்று அவர் கீழே விழாமல் இருக்க அவரை தாங்கி பிடித்தான். இப்போது அர்ஜுன் வந்துவிட்ட தைரியத்தில் ராஜேந்திரனின் குரல் உயர்ந்தது. நன்றி கெட்டவனே, உண்மையிலேயே நீ நன்றி கெட்டவன் தான். நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்கான் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் ராஜேந்திரன் பேசிக்கொண்டே போக ஏதோ சொல்ல வாயெடுத்த அரவிந்த் அங்கு அர்ஜுன் நிற்பதை பார்த்துவிட்டு எதுவும் பிரச்சனை வேண்டாம் என்று முடிவெடுத்தவன் அவந்திகாவை பார்த்து, நம்ம கிளம்பலாம் என்றான். அவர்கள் அங்கு வந்ததற்கான ஒரே நோக்கம் நரேனை சமாளிப்பதுதான். அந்த நோக்கம் நிறைவடைந்து விட்டது. இனி அவர்கள் இங்கு இருக்க வேண்டிய எந்த வேலையும் இல்லை. ஆனால் அங்கிருந்து செல்ல முற்பட்ட அரவிந்தை வழிமறித்த அர்ஜுன், அரவிந்த் அப்பா கிட்டையும் மேனகா ஆண்டி கிட்டையும் மன்னிப்பு கேளு என்றான். அர்ஜுனை பார்த்து திகைத்து போன அரவிந்த் அவனையே பார்த்து கொண்டிருக்க அர்ஜுனோ என்ன நடந்தது என்று கூட கேட்காமல் பிடிவாதமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அரவிந்தின் வழியை மறித்து நின்றான். அரவிந்தும் அர்ஜுனும் கிட்டத்தட்ட ஒரே உயரம் ஒரே போல் உடல் வாகில்தான் இருந்தார்கள். ஆனால் அரவிந்தோடு ஒப்பிடுகையில் அர்ஜுன் பார்ப்பதற்கு ஏதோ சிறு குழந்தை போல்தான் தெரிந்தான். இருவரும் எதிரெதிரே நின்று கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ளும் அளவிற்கு சூழ்நிலை இன்னும் மோசமாக மாறவில்லை. ஆனால் அவர்களை அமைதியாக இருக்கவிடக் கூடாது என்ற நோக்கத்தில், அர்ஜுன் அவனுக்கு நீ ஒரு நல்ல பாடம் கத்துக்கொடு. அவனுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாம போயிருச்சு. அவனை அப்படியே விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்னவே அடிச்சிருப்பான் என்று சீறினார் ராஜேந்திரன். இதை கேட்டதும் அர்ஜுனின் கண்கள் சுருங்கியது. இதை கவனித்த மேனகா வேகமாக எழுந்தவள் ஏதோ தன்னால் சரியாக நிற்க முடியாதது போல் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு ராஜேந்திரனை பார்த்து, ஹனி விடுங்க, அவன்தான் சின்ன பையன், ஏதோ பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துகிட்டானா நீங்களும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்றாள். மேனகாவின் முக்கிய நோக்கம் அரவிந்த் பொறுப்பில்லாதவன் என்பதை சொல்வதாகத்தான் இருந்தது. இதை பார்த்த அவந்திகா கையை பிசைந்து கொண்டு நின்றாள். அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இந்த அர்ஜுனுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அடிமுட்டாளா இருந்தா கூட இந்த மேனகா நடிக்கிறான்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனா இந்த மரமண்டைக்கு அது கூட புரியல என்று தனது மனதிற்குள்ளேயே அர்ஜுனை வறுத்தெடுத்துக் கொண்டிருந்தாள். இப்போது மேனகாவிடம் பதிலுக்கு பதில் அரவிந்த் சண்டை போட்டுக் கொண்டிருக்க முடியாது. அதே நேரம் அதை கண்டு கொள்ளாமலும் விட முடியாது என்பதால் அரவிந்த் பேசுவதற்கு முன் அவனுக்கு முன்னால் சென்ற அவந்திகா மேனகாவை பார்த்து, ஓல்ட் லேடி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நாங்க சின்ன பசங்க தான், துடிப்போட தான் இருப்போம். உங்க மாதிரியா காத்துல ஆடுற பஞ்சு மாதிரி லேசா கைய உதர்னதுக்கே 10 அடி தள்ளி போய் விழுவோம் என்றாள். இதை கேட்ட மேனகா கோபமாக அவந்திகாவை முறைத்து பார்த்து, உன்ன என்று கருவி கொண்டிருக்க அதை கண்டு கொள்ளாத அவந்திகா அர்ஜுனை பார்த்து ஒரு பொறுப்பான அண்ணியாக, அர்ஜுன் இவங்க எல்லாம் தான் ஏதேதோ பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் இப்படித்தான் முட்டாள்தனமா இருப்பியா? இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? மத்தவங்க எல்லை தாண்டி நடந்துக்கலனா உங்க அண்ணன் கோபப்படுவாருன்னு நினைக்கிறியா நீ?
என்றாள். அவந்திகாவின் வார்த்தைகளில் ஏதோ உண்மை இருப்பது போல் தோன்றவும் அர்ஜுன் கேள்வியோடு ராஜேந்திரனை பார்த்தான். ஒரு நொடி ஸ்தம்பித்த ராஜேந்திரன், நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், உண்மையைத்தானே நான் சொன்னேன் என்றார். ராஜேந்திரன் எதையாவது யோசித்து பிளேட்டை மாற்றுவதற்குள் என்ன நடந்தது என்று சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்த அவந்திகா ராஜேந்திரனை பார்த்து, மிஸ்டர் ராஜேந்திரன், நீங்க பெரியவங்க தான். அரவிந்த் என்ன வேணும்னாலும் திட்டுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா நீங்க மாதவி அத்தைய அவ்வளோ கேவலமா பேசியிருக்க கூடாது. பெத்த தாய பத்தி தப்பா பேசினா எந்த பையனுக்கு தான் கோபம் வராம இருக்கோ என்று கேட்டவள் இப்போது அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவுல 1000 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனாலும் அவங்க தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து உனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்தாங்கிறது மாறுமா? இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்கள பத்தி தப்பா பேசினா நீ மட்டும் பாத்துட்டு சும்மா இருப்பியா என்ன என்றாள். இதை கேட்டதும் அர்ஜுன் முகத்திலும் லேசான கோபம் தெரிந்தது. அவந்திகாவும் இதைத்தான் எதிர்பார்த்தாள். அதே கோபத்தோடு ராஜேந்திரனை திரும்பி பார்த்த அர்ஜுன், என்னாச்சுப்பா, நீங்க என்ன சொன்னீங்க என்றான். அர்ஜுனை நேராக பார்க்காமல் இங்கும் அங்கும் முகத்தை திருப்பிய ராஜேந்திரன், நான் ஒன்னும் சொல்லல, அவ பேசுற முட்டாள்தனத்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்காத என்றார். ஆனால் அவந்திகா விடுவதாக இல்லை. சிரஞ்சீவி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, பட் என்று அவந்திகா ஆரம்பிக்கும் போதே, போதும் நிறுத்து என்று கத்திய ராஜேந்திரன் அர்ஜுனை பார்த்து, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அந்த சிரஞ்சீவி குடும்பம் எதுக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அந்த மாதவிக்கும் சிரஞ்சீவியோட அப்பாவுக்கும் இருக்கிற சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பால தானே அவன் இவனுக்கு ஹெல்ப் பண்றான் என்று கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாமல் மீண்டும் மாதவியை பற்றி தவறாக பேசினான் ராஜேந்திரன். இதை கேட்ட அர்ஜுனின் முகம் இருண்டது. மாதவிக்கும் ராஜேந்திரனுக்கும் டிவோர்ஸ் ஆன போது அர்ஜுன் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்தான். அவன் திரும்பி வந்த போது வேறு ஒருவனுடன் மாதவி தொடர்பில் இருந்ததால் தன்னை டிவோர்ஸ் செய்து விட்டதாக ராஜேந்திரன் சொன்னார். அதற்கு ஏற்றாற்போல் ஊரில் இருந்தவர்களும் ராஜேந்திரனை விட பெரிதாக யாரையோ பிடித்து விட்டதால் தான் ராஜேந்திரனிடம் எதுவும் வேண்டாம் என்று மாதவி சொல்லிவிட்டதாக பேசிக்கொண்டார்கள். இதையெல்லாம் கேட்ட அர்ஜுனின் மனதில் மாதவி குடும்பத்தை ஏமாற்றிய ஒருத்தியாகத்தான் பதிந்து போயிருந்தாள். இப்போது ராஜேந்திரன் சொன்னது அர்ஜுனின் உள் மனதில் புதைந்து கிடந்த வெறுப்பை தூண்டி விடுவதாக இருந்தது. கோபமாக அரவிந்தை திரும்பி பார்த்தவன், அப்பா என்ன தப்பா பேசிட்டாரு? அப்பா உண்மையத்தானே சொல்லிருக்காரு. மரியாதையா அப்பா கிட்டையும் ஆன்டி கிட்டையும் மன்னிப்பு கேளு என்றான். இதை கேட்ட அரவிந்தின் ரத்தம் துடிக்க ஆரம்பித்தது. அர்ஜுன், அப்போ அவர் அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசினது கரெக்ட் நீ நினைக்கிறியா என்றான் கோபமாக. அதே அளவு கோபத்தோடு அரவிந்தை பார்த்த அர்ஜுன், ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. கட்டின புருஷனையும் பெத்த புள்ளையையும் விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போகையில அது அசிங்கமா அவமானமா இல்லையா? இப்ப அவங்க செஞ்சத சொல்லி காட்டையிலதான் அசிங்கமா இருக்கா என்று அர்ஜுன் முழுமையாக பேசி முடிப்பதற்குள் தனது கையை மடக்கிய அரவிந்த் அவனது முகத்திலேயே பலமாக ஒரு குத்துவிட்டிருந்தான். பாகம் 342. மாதவியை பற்றி ராஜேந்திரன் தவறாக பேச அதை கேட்ட அர்ஜுனும் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கவும் அரவிந்திற்கு பயங்கரமாக கோபம் வந்தது. கோபத்தில் அர்ஜுனின் முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து வைத்தான் அர்ஜுன். இதை துளியும் எதிர்பார்க்கவில்லை என்பதால் அவனால் அந்த குத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் இப்போது அவனது உதட்டோரம் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டதால் அரவிந்தின் அருகில் இருந்த அவந்திகாவால் கூட அரவிந்தை தடுக்க முடியவில்லை. ஆனால் அவந்திகாவிற்கும் அர்ஜுன் மீது கோபம்தான். ஒரு சில மாதங்கள் மாதவியோடு இருந்ததற்கே அவந்திகாவால் மாதவியை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. நாள் முழுவதும் வீடியோ கேம் விளையாடுவது, டிவி பார்ப்பது, வீட்டில் ஏதாவது வேலைகளை செய்து கொண்டிருப்பது என்று மாதவி தினமும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. அப்படி இருக்கையில் அந்த ராஜேந்திரன் தான் வாய் கூசாமல் மாதவி மீது இப்படி ஒரு பழியை போடுகிறார் என்றால் இந்த அர்ஜுனும் அதை நம்புவதை அவந்திகாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதை யோசித்தவளுக்கு அரவிந்த் இன்னும் அர்ஜுனை நன்றாக அடித்திருக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. தைரியம் இருந்தா திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி பாருட பாக்கலாம் என்று அரவிந்த் சொல்ல அதற்குள்ளாக அர்ஜுனிடம் ஓடி வந்த மேனகா,
ஐயோ அர்ஜுன், உனக்கு ஒண்ணும் இல்லையேப்பா, ஐயோ ரத்தம் என்று பதறினாள். ஆனால் மேனகாவின் கையை உதறிவிட்ட அர்ஜுன் தனது வாயில் வழிந்து கொண்டிருந்த ரத்தத்தை கீழே துப்பி விட்டு, நான் அப்படித்தாண்டா சொல்லுவேன், நீ என்ன பண்ணுவ என்றான் திமிராக. இதை கேட்டதுதான் தாமதம். என்ன பண்ணுவேனா கேட்ட, இப்ப பாரு என்று அரவிந்த் மீண்டும் அர்ஜுனை குத்த கையை ஓங்கினான். ஆனால் அதற்குள் மேனகா குறுக்கே வர அரவிந்தால் ஓங்கிய கையை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னதான் அரவிந்த் தனது கையின் வேகத்தை குறைத்திருந்தாலும் மேனகாவின் முகத்தில் அடி பலமாகவே விழுந்தது. மேனகாவும் இதை எதிர்பார்க்கவில்லைதான். இப்படி அடி விழும் என்று தெரிந்திருந்தால் மேனகா குறுக்கே வந்திருக்கவே மாட்டாள். வெறுமனே அர்ஜுனிடம் சீன் காட்டத்தான் அவள் குறுக்கே வந்தாள். இப்போது அரவிந்தின் அடியில் அவளது கன்னம் பழுத்து போனது. போன முறை போல் போலியாக இல்லாமல் மேனகா உண்மையிலேயே ஆ என்று அலறலோடு கீழே விழுந்தாள். நல்ல வேளை அரவிந்த் தன்னால் முடிந்தவரை வேகத்தை குறைத்திருந்தான். இல்லையென்றால் இந்நேரம் மேனகா மயக்கமே போட்டிருப்பாள். மேனகாவை பார்த்து பதறி போன அர்ஜுன், மேனகா ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே என்று கேட்டுக்கொண்டே அவளை தாங்கி பிடித்தான். தனது வலியை மறைத்து கொண்டு சிரித்த மேனகா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா அர்ஜுன், என்னதான் இருந்தாலும் உங்க 2 பேர் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. அவன் உன்னோட அண்ணன், 2 பேரும் அடிச்சுக்காதீங்கப்பா என்று நல்லவள் போல் பேச ஆரம்பித்தாள். அர்ஜுன் யோசித்து பார்த்தான். பெற்ற தாய் அவளது சந்தோஷத்திற்காக அவனை அனாதையாக விட்டு சென்று விட்டாள். உடன் பிறந்த அண்ணன் கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் இத்தனை பேர் முன்னால் தன்னை அடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் எந்தவித இரத்த பந்தமும் இல்லை என்றாலும் இத்தனை வருடங்களாக அவன் மீது அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்தது அவனது மேனகா ஆண்டிதான். இப்போது கூட அவனுக்காக அடி வாங்கிய போதும் அதை கூட மறந்து பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறாள். இதையெல்லாம் யோசித்தவனுக்கு அரவிந்தை இப்போதே போட்டு பொளக்க வேண்டும் என்னும் அளவிற்கு கோபம் வந்தது. ஆண்டி, நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்படி ஒரு அண்ணனே கிடையாது என்று சொன்னவன் எழுந்து அரவிந்திற்கு சமமாக நின்று அவனோடு சண்டையிட தயாரானான். அரவிந்தும் பின்வாங்குவதாக இல்லை. ஒரு கையால் அவந்திகாவை மட்டும் தன்னை விட்டு தள்ளி நிறுத்தினான். இது சகோதரர்களின் பிரச்சனை. இதில் அவந்திகா தலையிட விரும்பவில்லை. அத்தோடு அர்ஜுனிற்கு இன்று ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவந்திகாவிற்கு தோன்றியதால் அவந்திகாவும் பொறுமையாக தள்ளி நின்று அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். ஏதோ பாக்ஸிங் காம்படிஷனுக்கு தயாராபவன் போல் காலரை தூக்கிவிட்டு கையை மடக்கிவிட்டு தயாராகும் அர்ஜுனை பார்த்தால் அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. டேய், ஒரு அடிக்கு தாங்க மாட்ட, இந்த உடம்ப வச்சுட்டு நீ என் கூட சண்டைக்கு வர போறியா என்றான் ஏளனமாக. இதை கேட்ட அர்ஜுனுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அரவிந்தின் வயிற்றில் உதைப்பதற்காக வேகமாக காலை ஓங்கினான். ஆனால் 2 அடி பின்னே சென்று அவன் கால் தன் மீது படாமல் விலகி கொண்ட அரவிந்த் இப்போது அர்ஜுனின் அடி வயிற்றில் எட்டி உதைத்தான். அவன் வலியில் வயிற்றை பிடிக்க வாசல் புறமிருந்து, நிறுத்துங்க என்று ஒரு கணீர் குரல் கேட்டது. இதை கேட்டதும் ஏதோ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் அரவிந்த் அப்படியே நின்றான். ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட அர்ஜுன் அரவிந்தின் கண்ணில் ஓங்கி குத்தினான். அவனது ஒரே குத்தில் அரவிந்தின் கண் சிவந்து போனது. அர்ஜுன் என்று மிரட்டும் தொனியில் வாசல் பக்கமிருந்து அந்த குரல் கேட்டதும் அதைத் தொடர்ந்து ஹை ஹீல்ஸ் அணிந்து வேகமாக அவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் மாதவி. மாதவி ராஜேந்திரன் குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றதிலிருந்து மிகவும் அரிதாகத்தான் தனது பழைய நண்பர்களோடு தொடர்பில் இருந்தாள். அப்படித்தான் இன்று காலை மாதவியின் பழைய தோழி ஒருத்தியிடமிருந்து அழைப்பு வந்தது. மாதவி, உன்னோட பையனோட கம்பெனி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் இல்லன்னு பேப்பர்ல படிச்சேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, அதுல எல்லா பிசினஸ் ஆளுங்களும் கலந்துக்குவாங்க. நீ இங்க வந்தனா யாராச்சும் நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு என்றாள். அப்போதைக்கு மாதவி அதை பெரிய ஆர்வம் இல்லாமல் தான் கேட்டாள். ஆனால் அந்த தோழி போனை வைத்த பிறகு யோசித்து பார்த்தாள். அவள் சொன்னதும் சரி என்றுதான் மாதவிக்கு தோன்றியது. ஒரு முயற்சி செய்து பார்ப்பதில் ஒன்றும் தவறில்லையே என்று நினைத்தவள் அன்று மாலை
பார்ட்டிக்கு ஏற்றாற்போல் தயாராகி இங்கு வந்து சேர்ந்தாள். மாதவி ராஜேந்திரன் குடும்பத்திலிருந்து வந்த இந்த 8 வருடத்தில் மனிதர்கள் எப்படியெல்லாம் காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறக்கூடியவர்கள் என்று தெளிவாகவே புரிந்திருந்தாள். அதனால் இங்கு நடக்கும் எதுவும் தன்னை பெரிதாக பாதிக்காது என்று நினைத்து வந்தவளுக்கு அவளது பிள்ளைகளின் சண்டைதான் வரவேற்பு காட்சியாக கிடைத்தது. வேகமாக அர்ஜுனின் அருகே சென்ற மாதவி அர்ஜுனை பார்த்து, நிறுத்துடா, என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவனை ஒரு அதட்டி விட்டு அரவிந்திடம் சென்று, அரவிந்த், உனக்கு ஒண்ணும் இல்லையப்பா என்று அடிபட்ட அரவிந்தின் கண்ணை பார்த்து கொண்டிருந்தாள். எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த மேனகா இடையில் வந்து, மாதவி அக்கா, நீங்க வரும்போது அரவிந்த் அர்ஜுன் 2 பேருமே தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வந்ததும் அரவிந்த தானே பாக்குறீங்க. என்னதான் இருந்தாலும் அர்ஜுனும் நீங்க பெத்த பையன் தானே, அவனையும் கொஞ்சம் பாக்கலாமே என்றாள். இதுவரை அர்ஜுன் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் தான் நின்று கொண்டிருந்தான். ஆனால் எப்போது மேனகா இதை சுட்டிக்காட்டி சொன்னாலோ அப்போதுதான் மாதவி வந்ததும் வராததுமாக தன்னை அமைதியாக இருக்கச் சொல்லிவிட்டு அரவிந்தை கவனித்துக் கொண்டிருப்பது அவனுக்கு புரிந்தது. இதை நினைக்கும் போதே அர்ஜுனுக்கு அதிகமாக கோபம் வந்தது. ஆனால் கஷ்டப்பட்டு தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மாதவியை முறைத்து பார்த்தான். மேனகா சொல்லிய பிறகுதான் மாதவிக்கும் தான் செய்த தவறு புரிந்தது. உண்மையில் மாதவி உள்ளே வரும்போது அர்ஜுன், அரவிந்த் இருவருமே சண்டை போட தயாராக இருந்தது போல் தெரிந்தது. மாதவி நிறுத்தச் சொல்லிய பிறகு அரவிந்த் அமைதியாகிவிட அர்ஜுன் தான் அரவிந்தை பலமாக தாக்கியிருந்தான். இதை பார்த்த மாதவி அர்ஜுன் தான் அரவிந்தோடு சண்டை பிடிக்கிறான் என்று நினைத்து கொண்டு வேகமாக அரவிந்தின் பக்கம் சென்றாள். இப்போது அர்ஜுனை பார்த்தவளுக்கு அர்ஜுனின் உதட்டோரம் ரத்தம் வழிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதை பார்த்து பதறி போனவள், அர்ஜுன், என்னப்பா ஆச்சு என்று அர்ஜுனை நெருங்கி செல்ல அர்ஜுனோ 2 அடி பின்னே சென்று, என் பக்கத்துல வராதீங்க, உங்களோட பொய்யான கரிசனம் எனக்கு தேவையில்லை என்றான், முகத்தில் அரைந்தது போல. இதை கேட்ட மாதவிக்கு இதயம் லேசாக வலிப்பது போல் இருந்தது. எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல மேனகா வேறு அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், என்னப்பா, நீ உங்க அம்மா கிட்ட இப்படித்தான் பேசுவியா என்றாள். இதை கேட்டு நக்கலாக சிரித்த அர்ஜுன், என்னது அம்மாவா? எனக்கு அம்மாவே இல்ல என்றான். ஒவ்வொரு முறையும் தெரிந்தோ தெரியாமலோ அர்ஜுன் முன் தான் ஒரு குற்றவாளியாகவே நிறுத்தப்படுகிறோமே என்ற எண்ணமே மாதவியை வேதனைக்குள்ளாக்கியது. மாதவி தனது நெஞ்சை பிடித்துக் கொண்டு நிற்பதை பார்த்த அவந்திகா வேகமாக வந்து மாதவியின் கையை பிடித்தாள். அவந்திகாவிற்கு மாதவியின் உடல்நிலை குறித்து நன்றாகவே தெரியும். ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் ஆன மாதவி மேலும் மேலும் அழுத்தம் தரும் செய்திகளை கேட்டாலோ பார்த்தாலோ அது அவளது உடல் நலனுக்கு கெடுதல் என்பதை புரிந்து கொண்ட அவந்திகா அரவிந்தை பார்த்து, அரவிந்த், நம்ம இங்கிருந்து போகலாம் என்றாள். அவந்திகாவை புரிந்து கொண்ட அரவிந்தும், சரி, நம்ம இங்கிருந்து போலாம் என்று முன்னே சென்றான். ஆனால் அதற்குள் அவர்களது வழியை மறித்து முன்னே வந்து நின்ற ராஜேந்திரன், எங்க போறீங்க? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியாம யாரும் இங்கிருந்து போக முடியாது என்றான். இதை கேட்ட மாதவி ராஜேந்திரனை நிமிர்ந்து பார்க்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட நீண்ட நாள் காதலன், அதான் அந்த சிரஞ்சீவியோட அப்பாவை பார்க்க வந்தியா என்று கொஞ்சம் கூட மனதில் ஈரம் இல்லாமல் கேட்டான் ராஜேந்திரன். ராஜேந்திரனை எரித்து விடுவது போல் பார்த்த மாதவி, உன்ன மாதிரி கேவலமானவங்களுக்கு இது மாதிரி கேவலமாத்தான் நினைக்க தோணும். எல்லாரையும் உன்ன மாதிரியே நினைச்சிட்டியா என்ன? எனக்கும் சிரஞ்சீவியோட அப்பாவுக்கும் இடையில எதுவும் இல்ல என்று தீர்க்கமான குரலில் சத்தமாக சொன்னாள். ஆனால் அவளை நக்கலாக பார்த்த ராஜேந்திரன், உங்க 2 பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லனா நீ ஏன் இங்க வந்த? உன்னோட பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்வெஸ்டர்ஸ தேடித்தானே இங்க வந்த என்று ராஜேந்திரன் கேட்க அவனை கேவலமாக பார்த்த மாதவி எந்த பதிலும் சொல்லாமல் முகத்தை சுளித்துக் கொண்டு நின்றாள். மாதவியின் அமைதியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ராஜேந்திரன், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இந்த வயசுல எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க பாரு. ஆமா ஆமா, ஆளுங்களை மயக்கணும்னா இப்படி எல்லாம் தானே ட்ரெஸ் பண்ணி ஆகணும். சிரஞ்சீவியோட அப்பாவுக்கு ஆல்ரெடி வைஃப் இருக்காங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம 50 வயசுலயும் அவருக்கு கள்ளக்காதலியா இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா
என்றான். இதை கேட்ட மாதவியின் கைகள் கோபத்தில் வேகமாக நடுங்க ஆரம்பித்தது. மாதவியால் எதுவும் பேச முடியவில்லை. அவளுக்கு வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தது. மாதவியின் நிலையை புரிந்து கொண்ட அவந்திகா வேகமாக முன்னே சென்று, மிஸ்டர் ராஜேந்திரன், பிளீஸ் எங்க வழிய விட்டு தள்ளி நில்லுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா தனியா பேசிக்கலாம் என்றாள். அவந்திகாவை முறைத்து பார்த்த ராஜேந்திரன், எப்போ இருந்து நீ எல்லாம் பேச ஆரம்பிச்ச? உனக்கெல்லாம் பேசுற அதிகாரத்தை யாரு கொடுத்தது என்று கேட்டவன் சத்தமாக சிரித்து, அது ஏன் நம்ம தனியா பேசணும்? உங்க அத்தை செஞ்சிருக்க காரியத்தை பொது வெளியில பேசினா உங்களுக்கு அவமானமா போயிருமோ என்றான் நக்கலாக. அவந்திகா இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்க, நாம் பேசணும், எல்லாத்தையும் இப்பவே பேசணும். 8 வருஷத்துக்கு முன்ன உனக்கும் சிரஞ்சீவியோட அப்பாவுக்கும் கள்ள தொடர்பு இருந்துச்சு. அதனாலதான் ஏதேதோ காரணம் சொல்லிட்டு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்ட. இத்தனை வருஷமா எந்த கட்டுப்பாடும் இல்லாம நீ பாட்டுக்கு ஜாலியா உன்னோட உல்லாச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்ததானே என்று சொன்னவன் ஒரு நொடி நிறுத்தி அர்ஜுனை பார்த்து, என்ன பத்தி தான் நீ யோசிக்கல, சரி, ஆனா நீ பெத்த உன் பிள்ளைய பத்தி கூட நீ யோசிக்கல. பாவம் அர்ஜுன் எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பான்னு நீ ஒரு நாளாச்சும் யோசிச்சு பாத்தியா என்றான். ராஜேந்திரனின் ஒவ்வொரு வார்த்தையும் மாதவிக்கு அவளை யாரோ அடித்து நொறுக்குவது போல் இருந்தது. இப்போதே ராஜேந்திரனுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அவளது உள்ளம் துடித்தது. ஆனால் கோபத்தில் அவளது வாயிலிருந்து வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. அவளது கண்கள் ஏக்கமாக அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்தது. அர்ஜுனோ மாதவியை ஒருவித அருவருப்போடு பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்திலிருந்தே அர்ஜுன் தன்னை எவ்வளவு மோசமாக நினைத்திருக்கிறான் என்பதை மாதவியால் புரிந்து கொள்ள முடிந்தது. தனது மார்பில் ஒரு கையை வைத்துக் கொண்டு ராஜேந்திரனை கோபமாக பார்த்தவள், நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அப்படியே சரிந்து கீழே விழுந்தாள். அம்மா என்று அலறிக்கொண்டு ஓடிய அரவிந்த் அவளை தாங்கி பிடித்தான். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மாதவிக்கு தீவிரமான சிகிச்சை நடைபெற்று கொண்டிருந்தது. வெளியே பொறுமையாக இருக்க முடியாத அவந்திகாவும் அரவிந்தும் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் வெளியே வந்த டாக்டர் அரவிந்திடம் கிரிட்டிக்கல் ஸ்டேட் ஃபார்மை கொடுத்து சைன் செய்ய சொன்னார். பாகம் 343. பார்ட்டியில் நடந்த கலேபரங்களால் மாதவி நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு மயங்கி விழுந்துவிட இப்போது ஹாஸ்பிட்டலில் அவருக்கான சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. வெளியே பரபரப்பாக காத்திருந்த அரவிந்திடம் டாக்டர் கிரிட்டிக்கல் ஃபார்மில் கையெழுத்து வாங்கவும் அவந்திகா அரவிந்த் இருவருமே பயந்து போனார்கள். அந்த ஃபார்மில் கையெழுத்து போடும்போது அரவிந்தின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு வந்த இந்த 8 வருடங்களில் நடந்தவற்றையெல்லாம் அரவிந்தின் மனம் அசை போட ஆரம்பித்தது. இந்த 8 வருடங்களில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அரவிந்த் எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் மாதவி அவனுக்கு துணையாக நின்றிருக்கிறார். ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு வந்தபோது ஒரு கேமிங் டீமை அமைக்க கூட அவர் அவனுக்கு உதவி இருக்கிறார். அதன் பிறகு அந்த டீமை நடத்த முடியாமல் அவனது முயற்சிகள் அனைத்தும் வீணான போது கூட அதற்காக மாதவி அவனை கடிந்து கொண்டது கிடையாது. எப்படியோ மனதை கல்லாக்கி கொண்டு அரவிந்த் அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டிருந்தாலும் அதன் பிறகு அவன் உடலில் இருந்த மொத்த சக்தியும் வற்றி போனது போல அவனால் ஸ்டெடியாக நிற்க கூட முடியவில்லை. ஏனோ அரவிந்தை இப்படி பார்ப்பது 8 வருடத்திற்கு முன்னால் தனது பெற்றோர் இறந்த போது இருந்த தன்னையே திரும்பி பார்த்துக் கொள்வது போல் அவந்திகாவிற்கு தோன்றியது. இதை யோசித்தவள் அரவிந்தின் அருகே சென்று அவனது கையை இறுக பற்றினாள். அவர்கள் இருவரும் டாக்டர்ஸ் கிடையாது. உள்ளே என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களால் செய்ய முடிந்ததெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருப்பது மட்டும்தான். சில மாதங்களே அவந்திகா மாதவியோடு இருந்திருந்தாலும் மீண்டும் தனக்கும் அகிலனுக்கும் ஒரு அம்மா கிடைத்து விட்டாள் என்ற நம்பிக்கை அவந்திகாவிற்கு வந்திருந்தது. இப்போது மாதவிக்கு ஏதாவது ஒன்றென்றால் கண்டிப்பாக அவந்திகாவாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அத்தை, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது
என்று தனது மனதிற்குள்ளேயே தொடர்ந்து மாதவிக்காக பிரார்த்திக்க ஆரம்பித்தாள் அவந்திகா. அதே நேரம் அந்த காரிடோரின் ஒரு ஓரத்தில் நீண்ட நேரமாக அர்ஜுன் காத்திருந்தான். அவனை அப்போது பார்ப்பதற்கு வீட்டிற்கு செல்லும் வழி மறந்து போன குழந்தை போல்தான் தெரிந்தான். உண்மைதான், அவனை பொறுத்தவரை மாதவி அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருந்ததில்லை. அவன் அவளை அடியோடு வெறுக்கிறான் தான். ஆனால் ஒரு நாள் அவள் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடுவாள் என்று அர்ஜுன் தனது கனவில் கூட யோசித்து பார்த்ததில்லை. அரவிந்த் கிரிட்டிக்கல் ஸ்டேட் ஃபார்மில் சைன் செய்வதை பார்த்ததும் இங்கு அர்ஜுனிற்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவனை அறியாமல் அவன் மனம் சிறு வயதில் மாதவி அவனை பாசமாக தூக்கி வைத்திருந்தது. அவனுக்கு சாப்பாடு ஊட்டியது, அவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டது என்று அனைத்தும் அவனது நினைவில் தோன்ற ஆரம்பித்தது. இத்தனை வருடங்களாக மாதவி அவனிடம் நன்றாகவே நடந்து கொண்டதில்லை என்று அவன் நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் வெறும் மாயை என்பது அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. உண்மையில் மாதவி அவன் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தாள். ஆனால் ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் அவனை விட்டு அவள் சென்று விட்டதும் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் மாதவியின் பக்கமிருந்து தான் ஏன் ஒரு நாளும் யோசிக்காமல் போனோம்? ஒருவேளை அவளுக்கு வெளியே சொல்ல முடியாத பல சிரமங்கள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் ஏன் தான் யோசிக்காமல் எப்போதும் அவளிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டோம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். எப்படி அவனால் மாதவியை பற்றி அப்படி தவறாக பேச முடிந்தது? அதுவும் மாதவிக்கு இதய நோய் இருக்கிறது, அவளால் இது போன்ற வேதனை அளிக்கும் விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாது என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் எப்படி அவனால் கடுமையாக நடந்து கொள்ள முடிந்தது? இது எந்த கேள்விக்கும் அர்ஜுனிடம் விடையில்லை. உண்மையில் அவன் மாதவியை வெறுக்கவில்லை. அவளது பாசத்திற்காக, அவளது அந்த பழைய அரவணைப்பிற்காகத்தான் ஏங்கி தவித்திருக்கிறான். இப்போது மட்டும் மாதவிக்கு ஏதாவது நடந்துவிட்டால் வாழ்நாள் முழுக்க அர்ஜுன் தன்னைத்தானே மன்னிக்க மாட்டான். இதையெல்லாம் யோசித்தவன் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தான். ஆனால் மாதவியை அருகே சென்று பார்க்கும் தைரியம் அர்ஜுனுக்கு இல்லை. அங்கேயே நின்று விட்டான். நொடிகள், நிமிடங்கள், மணி நேரங்கள் என்று கடந்து சென்று கொண்டிருக்க அவனுக்குள் இருந்த பதற்றம் அதிகரித்து கொண்டே போனது. இன்னும் 2 அடி முன்னே எடுத்து வைத்தான். இப்போது அர்ஜுன் அரவிந்தின் அருகே வரவும் அரவிந்தின் கண்கள் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத ஒரு அரக்கனின் கண்கள் போல் அர்ஜுனை நோக்கியது. எதுவும் பேசாமல் வேகமாக எழுந்தவன் அர்ஜுனின் காலரை பிடித்து அவனது முகத்தில் நன்றாக ஒரு குத்து விட்டிருந்தான். அர்ஜுன் எப்போதும் அரவிந்திற்கு தான் சளைத்தவன் இல்லை என்பதை நிரூபிக்க துடித்துக் கொண்டிருப்பான். ஆனால் இப்போது அரவிந்த் அவனை அடித்ததற்கு எந்தவித எதிர்வினையும் ஆற்றாமல் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தான். மீண்டும் ஒரு குத்து அவனது உடலில் விழுந்தது. ஆனால் அர்ஜுன் அப்படியே அமைதியாகத்தான் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அர்ஜுனை பார்க்க பார்க்க அரவிந்தின் கோபம் அதிகமானதே தவிர கொஞ்சம் கூட குறையவில்லை. வாசலை சுட்டி காட்டியவன், அர்ஜுன் போயிரு, என் கண்ணு முன்னாலேயே நிக்காத. அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுனா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்றான் கோபமாக. அரவிந்த் அத்தனை அடித்து அத்தனை திட்டியும் அர்ஜுன் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. கொஞ்சம் கூட அசையாமல் அங்கேயே நின்றான். இப்போதைக்கு அரவிந்த் அவனை கொலை செய்தால் கூட அர்ஜுன் அதை தடுக்க மாட்டான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் மாதவி கண் விழிக்க வேண்டும், அவ்வளவுதான். அரவிந்தும் இப்போது அர்ஜுனோடு சண்டை போடும் நிலையில் இல்லாததால் அவனை அப்படியே விட்டுவிட்டு தளர்ந்து போய் அங்கிருந்த சேரில் அமர்ந்தான். அந்த இடமே ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவிற்கு நிசப்தமாக இருந்தது. அப்போது டக் டக் என்று ஒரு ஹீல் சத்தம். மேனகாதான் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அங்கு அர்ஜுன் நிற்கும் கோலத்தை பார்த்ததும் அவள் மனதிற்குள் புகைய ஆரம்பித்தது. ஆனாலும் அவளால் அர்ஜுனை அப்படியே விட்டுவிட்டு போய்விட முடியுமா என்ன? ஏதோ பாசமானவள் போல் அர்ஜுனின் அருகே வந்து அவன் முகத்தில் இருந்த காயத்தை பார்த்து, ஐயோ அர்ஜுன், என்னப்பா ஆச்சு? எப்படி இந்த காயம் ஆச்சு? வா
போய் நாம இந்த காயத்துக்கு மருந்து போடலாம் என்று ஏதோ ஸ்கூல் குழந்தையை அழைப்பது போல அவள் அர்ஜுனின் கையை பிடித்து இழுக்க அர்ஜுனோ ஒரு துளி கூட அசையவே இல்லை. இங்கு நடக்கும் காட்சியெல்லாம் பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. மாதவி இப்படி இருப்பதற்கு காரணமே ராஜேந்திரன் தான். ஆனால் மாதவிக்கு என்ன ஆனது என்று கூட பார்க்க வரவில்லை. இதோ இந்த மேனகா வந்திருக்கிறாளே, அவள் கூட அர்ஜுனை இங்கிருந்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறாள். இதை நினைத்து தனக்குள்ளேயே சிரித்தவள் நக்கலான தொனியில் மேனகாவை பார்த்து, அர்ஜுனோட அம்மா சாவாங்களா பொழப்பாங்களானே தெரியல. ஆனா பாருங்களேன் மேனகா ஆண்டி, நீங்க வந்ததுல இருந்து அர்ஜுனை இங்க இருந்து அழைச்சிட்டு போறதுலயே குறியா இருக்கீங்க. அர்ஜுன் இங்க இருக்கிறது உங்களுக்கு பயமா இருக்கா என்ன என்றாள். இதை கேட்ட மேனகாவின் முகம் வெளிரி போனது. ஹே, நீ என்ன உளறிட்டு இருக்க? லேசாக அவந்திகாவை அதட்டியவர் அர்ஜுனை பார்த்து, அப்படியெல்லாம் இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது, அவங்க சரியாகிருவாங்க. பட் உன்னோட காயம் எப்படியே இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆகிருன்னு தான் சொன்னேன் என்று சமாளித்தாள். ஆனால் அர்ஜுன் இப்போது யார் சொல்வதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவன் காதில் எதுவும் கேட்கவில்லை. அவனது கண்ணில் மாதவி மட்டும்தான் தெரிந்தாள். ஐசியூவில் டாக்டர்கள் பரபரப்பாக ஏதேதோ செய்து கொண்டிருந்தார்கள். உள்ளே என்ன நடக்கிறது என்பதை இவர்களால் ஒரு சிறு துவாரத்தின் வழியே கூட பார்க்க முடியவில்லை. சாதாரண நாட்களில் மின்னல் போல் நகரும் நேரம் இன்று நத்தை போல் நகர்ந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட மாதவியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து 6 மணி நேரம் ஆகிவிட்டது. உள்ளே ஆபரேஷன் நடக்கிறது என்று சொன்னார்களே தவிர மாதவி எப்படி இருக்கிறாள் என்று அங்கு யாரும் சொல்லவில்லை. ஒரு முறை சைன் வாங்கியது பத்தாது என்று இடையிடையே 3 கிரிட்டிக்கல் ஸ்டேட் ஃபார்மில் கையெழுத்து வாங்கிவிட்டார்கள். இப்போது ஆபரேஷன் அறையின் விளக்கு அணைக்கப்பட்டது. ஒரு டாக்டர் வெளியே வரவும் மூவரும் பதறி அடித்துக் கொண்டு டாக்டரிடம் ஓடினார்கள். எப்போதும் நிதானமாக எதையும் யோசித்து பேசும் அரவிந்தின் பொறுமையெல்லாம் இன்று எங்கு போனது என்று தெரியவில்லை. நடுங்கும் குரலில், டாக்டர், எங்க அம்மா எப்படி இருக்காங்க என்றான். ஒரு நொடி அமைதியாக இருந்த டாக்டர், மிஸ்டர் அரவிந்த், எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சிருக்கோம். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போதைக்கும் எதையும் எங்களால உறுதியா சொல்ல முடியாது. இன்னும் 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். டாக்டர் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லவில்லை என்றாலும் அவர் என்ன சொல்ல வந்தார் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. ஐசியு வாசலிலேயே அரவிந்த் அமர்ந்திருந்தான். அவந்திகாவும் அவனுக்கு ஆதரவாக அவன் அருகே அமர்ந்திருந்தாள். அர்ஜுன் இவர்களுக்கு சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்தான். நொடிக்கு நொடி அவனது பயம் அதிகரித்து கொண்டே சென்றது. யாரிடம் கேட்பது, என்ன கேட்பது என்று அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. சற்று நேரத்திற்கு பிறகு யாராவது 2 பேர் சென்று மாதவியை பார்க்கலாம் என்று சொல்லவும் அரவிந்தும் அவந்திகாவும் உள்ளே சென்றனர். இங்கு அர்ஜுன் மட்டும் நீண்ட நேரமாக தனியாக வெளியில் நின்று கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு சூடாக உணவை எடுத்து வந்த மேனகா, அர்ஜுன், கொஞ்சமாச்சும் சாப்பிடுப்பா, சாப்பிடாமலே இருக்கிறது உடம்புக்கு நல்லதில்ல. உங்க அம்மா எழுந்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிடாம இருந்தன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்றாள். இதை கேட்ட அர்ஜுன் அவளை திரும்பி பார்த்து, நான் சாப்பிடலனா நிஜமா எனக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா என்றான். இப்போதுதான் தான் எவ்வளவு தவறான வார்த்தையை பயன்படுத்தி விட்டோம் என்பது மேனகாவிற்கு புரிந்தது. கொட்டிய வார்த்தையை அள்ள முடியுமா என்ன? ஆமாப்பா, என்னதான் இப்போ அவங்க உன்னை விட்டுட்டு போயிருந்தாலும் அவங்க தானே உன்னை பெத்திருக்காங்க. கண்டிப்பா உன் மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கும் என்றாள். மேனகா தெரியாமல் சொன்ன வார்த்தை அர்ஜுனை அதிகமாக சிந்திக்க வைத்தது. இப்போது யோசித்து பார்த்தால் எப்போதும் அவனது தாய் அவன் மீது அலாதி அக்கறையோடுதான் இருந்திருக்கிறாள். அவன் அவளது அக்கறையை கவனிக்க தவறிவிட்டான் என்று தோன்றியது. முதல் முறையாக மேனகா அவனுக்கு மிகவும் அந்நியமாக தெரிந்தாள். இப்போது அவன் மனதில் தோன்றுவதை அவளிடம் பேச வேண்டாம் என்று தோன்றியது. அவன் மேனகாவையோ அவள் அவனுக்காக கொண்டு வந்த உணவையோ கண்டு கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு சென்றான். எங்கு போகிறோம் என்றே தெரியாமல் தன்னந்தனியாக அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி நடந்து கொண்டிருந்தான். நள்ளிரவு 3 மணி ஆகியிருந்தது. அந்த இடமே ஆள் அரவமற்று அமைதியாக இருந்தது. அந்த நேரம் அங்கு வேகமாக வந்து நின்ற ஒரு காரில் இருந்து இறங்கிய தாய் தனது குழந்தையை மார்பில் போட்டுக்கொண்டு,
தங்கமே, உனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாகிரும் என்று பதற்றத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே நின்றிருந்த அந்த குழந்தையின் தந்தையோ சலிப்பான குரலில், இப்போ எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண காய்ச்சல் தான் என்றார் பொறுமையாக. இதை கேட்ட அந்த தாய் கோபமாக, உங்களுக்கு என்ன தெரியும்? என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்று சொல்லிக் கொண்டே அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனின் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றியது. எந்த தாய்க்குத்தான் தனது குழந்தையை பிடிக்காமல் இருக்கும்? தாய் என்றாலே குழந்தை மீது அளவு கடந்த அன்பை காட்டுபவள். இதை யோசித்தவனுக்கு தன் மீதே கோபமாக வந்தது. அர்ஜுன், நீ என்ன பைத்தியமாடா? இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துகிட்ட? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? எதுக்காக அப்படி பேசுன? நீ எல்லாம் மனுஷனே இல்ல என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன் அப்படியே நடந்து சென்று அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போடப்பட்டிருந்த மரப்பலகையில் அமர்ந்தான். இப்போதைக்கு யாரிடமாவது மனம் விட்டு பேசினால் நன்றாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. தனது செல்போனை எடுத்து பார்த்தான். அதிலிருந்த நம்பரை எல்லாம் ஸ்க்ரோல் செய்தவனுக்கு இத்தனை வருடங்களாக தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைத்து சிரிப்பாக வந்தது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மனம் விட்டு பேசுவதற்கு கூட அவன் ஒரு நட்பை சம்பாதித்து வைக்கவில்லை. சலித்து போய் போனை தூக்கி வீசலாம் என்று அவன் நினைக்கும் போது நயானா என்ற அந்த பெயர் அவன் கண்களில் பட்டது. நயானா, இந்த குளிர்ந்த இரவில் அவளது பெயரை உச்சரிப்பது கூட அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. மறுயோசனை இன்றி நயானாவிற்கு போன் செய்தான். போன் முழுமையாக அடித்து கிட்டத்தட்ட கட்டாக போகும் நேரத்தில் மறுபுறமிருந்து ஹலோ என்று தூக்க கலக்கத்தில் நயானாவின் குரல் ஒலித்தது. அப்போதுதான் இது நள்ளிரவு நேரம் என்பதே அர்ஜுனிற்கு ஞாபகம் வந்தது. பாகம் 344. அர்ஜுன் தனக்கு இருந்த மன வருத்தத்தில் யாருடனாவது பேசினால் நன்றாக இருக்கும் என்று நயானாவிற்கு போன் செய்ய மறுபுறமிருந்து தூக்க கலக்கத்தில் ஹலோ என்று குரல் கேட்டதும் தான் நடுராத்திரியில் தான் போன் செய்திருக்கிறோம் என்பதே அர்ஜுனிற்கு புரிந்தது. சட்டென போனை கட் செய்யலாம் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் மறுபுறமிருந்து கேட்ட அந்த குரல் மனதிற்கு ஆறுதல் தருவதாகவும் அவனுக்கு தற்போதைய தேவையாகவும் இருந்ததால் ஒரு நொடி அமைதிக்கு பின் தூங்கிட்டியா என்றான். அப்போதுதான் போன் ஸ்கிரீனை நன்றாக பார்த்த நயானா அதில் தெரியும் அர்ஜுனின் பெயரை பார்த்ததும் மிஸ்டர் அர்ஜுன் என்று ஒருவித சந்தேகத்தோடே கேட்டாள். ஆமா என்று மட்டும்தான் அர்ஜுன் சொன்னான். ஆனால் அதிலிருந்தே அவன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நயானா, என்னாச்சு அர்ஜுன், ஏதாவது பிரச்சனையா என்று நேரடியாகவே கேட்டாள். அவளது வார்த்தைகள் அர்ஜுனை என்ன செய்தது என்று தெரியவில்லை. சட்டென, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அவங்களுக்கு ஏதோ ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். அவங்களா? யார் அந்த அவங்க என்று யோசித்த நயானாவிற்கு சட்டென ஒன்றும் புரியவில்லை. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் என்று சொன்னது மட்டும் நயானாவிற்கு தெளிவாக புரிந்தது. எந்த ஹாஸ்பிட்டல்? நான் உடனே வரேன் என்று சொன்னவள் அடுத்த நொடியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி சென்றாள். நயானா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அர்ஜுன் அந்த கார்டனில் தான் அமர்ந்திருந்தான். அவனை சுற்றி இருள் சூழ்ந்திருக்க இந்த உலகத்தால் ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்டவன் போல் அமர்ந்திருந்த அவனை பார்ப்பதற்கே நயானாவின் மனம் வலித்தது. அந்த கிளிட்டர் பாரிலிருந்து ஆக்ரோஷம் பொங்கும் ஒரு மனிதனாக தன்னை அவன் வெளியே தூக்கி வந்ததும் அதன் பிறகு மேனேஜரிடம் சென்று கோபமான குரலில், இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்க அவ்வளவுதான் என்று எச்சரித்ததும் அவள் மனதில் தோன்றியது. சட்டென அவன் அருகே சென்றவள், மிஸ்டர் அர்ஜுன் என்றாள் மெல்லிய குரலில். அதுவரை ஏதோ சோகம் மட்டுமே நிறைந்திருந்த வேறு ஒரு உலகத்தில் இருந்தவன் போல் இருந்தவன் நயானாவின் குரல் கேட்டதும் லேசாக தனது தலையை உயர்த்தி, நீ வந்துட்டியா என்றான். லேசாக தலையசைத்த நயானா அவன் அருகே வந்து அவனது கையை பிடித்தாள். ஏதோ ஃப்ரீசரில் வைத்து எடுத்தது போல் அவன் கை சில்லிட்டிருந்தது. அந்த குளிர் இரவில் கோட் கூட இல்லாமல் ஒரு மெல்லிய வெள்ளை நிற ஷர்ட்டை மட்டும்தான் அணிந்திருந்தான். அவன் முகத்தை லேசாக தொட்டு பார்த்தவள் அவனது முகமும் சில்லிட்டிருப்பதை உணர்ந்து, மிஸ்டர் அர்ஜுன்,
உங்க உடம்பு எப்படி ஜில்லுன்னு ஆகிருச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் சுடு தண்ணியாச்சும் குடிக்கணும் என்று சொன்னவள் வரும் வழியில் தான் வாங்கி வந்த சூடான பாலை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுக்கலாம் என்று தனது ஹேண்ட்பேக்கை திறந்த நேரம் அவளது இடுப்பை யாரோ அழுத்தி பிடிப்பது போல் இருந்தது. ஒரு நொடி நயானா அப்படியே நடுங்கி போனாள். அவள் உடல் நடுங்கியது. அர்ஜுன் என்று மெல்லிய குரலில் சொன்னவள் திரும்பி பார்க்க ஏதோ தண்ணீரில் மூழ்க போனவன் தனக்கு கிடைத்த கடைசி ஆறுதலான மரக்கட்டையை இறுக பற்றி கொள்வதை போல் அர்ஜுன் நயானாவின் இடுப்பை இறுக்கமாக பிடித்திருந்தான். அவன் தன் முகத்தையும் அவள் மேல் சாய்த்திருந்ததால் நயானாவால் முழுமையாக திரும்ப கூட முடியவில்லை. அதே நேரம் மிகவும் பலவீனமான குரலில், அவங்க சாக போறாங்களா? நான் தான் அவங்கள கொன்னுட்டேனா என்றான் அர்ஜுன். இப்போதுதான் அவன் தன் அம்மாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் என்றே நயானாவிற்கு புரிந்தது. சட்டென அவள் கண்களில் நீர் கோர்த்தது. தனது உதட்டை அழுந்த கடித்தவள், இல்ல மிஸ்டர் அர்ஜுன், அவங்களுக்கு எதுவும் ஆகாது என்றாள். ஏதோ ஒரு குழந்தையை போல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிருச்சுனா நான் என்ன ஆவேன் என்று கேட்டவனுக்கு என்ன பதில் சொல்வது என்றே நயானாவிற்கு தெரியவில்லை. அவளது மனதில் பல எண்ணங்கள் தோன்றி அவள் தொண்டையை அடைத்தது. வேறு எதுவும் சொல்லாதவள், அவங்க இப்போ எங்க இருக்காங்க என்றாள். ஐசியூல என்று ஒற்றை வார்த்தை பதிலாக கிடைத்தது. ஒன்னும் இல்ல மிஸ்டர் அர்ஜுன், நீங்க எழுந்து வாங்க, நாம போய் அவங்கள பார்க்கலாம் என்று நயானா மெல்லிய குரலில் சொல்ல, இல்ல எனக்கு அவங்கள பாக்குற தைரியம் இல்ல என்று தனது மனதில் தோன்றிய பயத்தை வெளிப்படையாக சொன்னான். எப்போதும் தனது உணர்வுகளை யாரிடமும் வெளிப்படுத்தாத அர்ஜுனிற்கு இன்று ஏனோ யாரிடமாவது தான் நினைப்பது அனைத்தையும் அப்படியே கொட்டி தீர்க்க வேண்டும் போல் இருந்தது. உண்மையிலேயே அவனுக்கு உள்ளே செல்லும் தைரியம் இல்லை. எப்போது கிரிட்டிக்கல் ஸ்டேட் ஃபார்ம் கொடுக்கப்பட்டதோ அப்போதே அர்ஜுன் நொறுங்கி போனான். ஆபரேஷன் முடித்து டாக்டர் வெளியே வரும்போதெல்லாம் அர்ஜுனின் உயிர் அர்ஜுனிடம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனையோ முறை ராஜேந்திரன் மாதவியை கோபப்படுத்தி இருக்கிறார். ராஜேந்திரன் பேசுவது எல்லாம் மாதவிக்கு ஒரு பொருட்டே இல்லை. தனது மகன் தன்னை தவறாக நினைத்து விட்டான் என்ற ஒற்றை காரணம்தான் மீண்டும் மீண்டும் மாதவியை ஒரு பேஷண்டாக மாற்றுகிறது. அர்ஜுனிற்கும் இது தெளிவாக புரிந்தது. தன்னுடைய அம்மாவின் இந்த நிலைக்கு தானே காரணமாகிவிட்டோமே என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் அவன் மனதில் தோன்றி அவனை சாகடித்துக் கொண்டிருந்தது. ஓரளவிற்கு அர்ஜுனின் நிலையை புரிந்து கொண்ட நயானா, ஓகே அர்ஜுன், நீங்க உங்க அம்மாவை பார்க்க வர வேணாம். இந்த குளிர்ல உட்காராம முதல்ல எழுந்து உள்ள வாங்க. நான் ஐசியூவுக்கு போய் உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து சொல்றேன் என்றாள். அர்ஜுன் சரி என்று தலை அசைத்ததும் தான் நயானாவிற்கு பெருத்த நிம்மதியாக இருந்தது. சட்டென தான் அணிந்து வந்திருந்த ஸ்வெட்டரை கழற்றி அவனுக்கு போர்த்தி விட்டாள். அர்ஜுன் மீது பார்க்கையில் அவளது ஸ்வெட்டர் ஏதோ எலிமெண்டரி ஸ்கூல் உடையை காலேஜ் படிக்கும் போது அணிந்தது போல்தான் இருந்தது. ஆனாலும் அது அவனது குளிரை கொஞ்சமேனும் குறைக்கும் அல்லவா என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டாள். அன்று கிளிட்டர் பாரில் அர்ஜுன் தனது கோட்டை கழற்றி அவளுக்கு போர்த்தி விட்டது நயானாவின் கண்களில் தோன்றி மறைந்தது. மெதுவாக ஒரு குழந்தையை அழைத்துச் செல்வது போலவே அர்ஜுனின் கையை பிடித்து ஹாஸ்பிட்டலுக்குள் அழைத்துச் சென்றவள் காரிடோரில் இருந்த ஒரு சேரில் அர்ஜுனை அமர வைத்து அவன் கையில் பாலை எடுத்து கொடுத்தாள். அர்ஜுன், நீங்க இந்த பாலை குடிங்க, நான் மேல போய் மாதவி ஆண்டி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி மேலே சென்றாள். அங்கு ஐசியூவில் மாதவி உள்ளே இருந்த அறையில் அனுமதிக்கப்பட்டிருக்க, வெளியே வெயிட்டிங் ரூமில் அவந்திகாவும் அரவிந்தும் பரபரப்பாக நின்று கொண்டிருந்தனர். ஆபரேஷன் முடிந்து 3 மணி நேரம் ஆகிறது. ஆனாலும் மாதவியிடம் எந்த அசைவும் இல்லை. அவள் முகம் எப்போதும் போல் சாந்தமாகத்தான் இருந்தது. அவள் முகத்தில் மட்டும் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லை என்றால் அவள் ஒரு பேஷண்ட் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். பார்ப்பதற்கு அவள் உறங்கிக் கொண்டிருப்பது போல்தான் இருந்தது. இங்கு வெளியே அரவிந்த் உடைந்து போய் அமர்ந்திருந்தான். அவந்திகாவும் நொடிக்கு நொடி அங்கிருந்த கண்ணாடியின் வழியாக மாதவி கண் விழித்தாளா என்றுதான் பார்த்து கொண்டிருந்தான். டாக்டரின் அறிவுறுத்தலின் பேரில் நர்ஸ் அவர்கள் இருவருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து வைத்தாள். ஆனால் அதை சாப்பிடும் நிலையில் இப்போது அரவிந்தும் இல்லை, அவந்திகாவும் இல்லை. இந்த 24 மணி நேரம் வேகமாக ஓடி மாதவி தனது தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவந்திகா நினைத்து கொண்டிருந்தாள்.
அந்த நேரம் ஐசியு யூனிட்டின் கதவு வெளிப்புறமிருந்து திறக்கப்படவும் டாக்டர் தான் வருகிறார் என்று அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் அங்கு நயானாவை பார்த்ததும் அரவிந்த், அவந்திகா இருவருக்குமே அதிர்ச்சியானது. நயானா, நீ இங்க எப்படி வந்த என்று அவந்திகா கேட்க, அரவிந்தை ஒரு நொடி பார்த்தவள் மீண்டும் அவந்திகாவை பார்த்து, மிஸ்டர் அர்ஜுன் தான் ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொன்னாரு, அதான் நான் ஆன்ட்டிய பார்க்க வந்தேன் என்று சொன்னவள் கையோடு தான் வாங்கி வந்திருந்த பாலை அங்கிருந்த டேபிளில் வைத்து, நீங்க 2 பேரும் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நான் வரும்போது கீழே கேன்டீன்ல இருந்து பால் வாங்கிட்டு வந்தேன், இத குடிங்க, நான் போய் ஆன்ட்டிய பாத்துட்டு வரேன் என்று சொல்லி மாதவியின் அருகே சென்ற நயானா அங்கு வைக்கப்பட்டிருந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தாள். இதை பார்த்த அவந்திகா கொஞ்சம் திகைப்பான குரலில், உனக்கு மெடிசின் தெரியுமா என்று கேட்கவும், தெரியும், நான் நர்சிங் தான் படிச்சேன், என்னால எந்த நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, பட் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் என்றாள். அதான் நீ ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்ல வேலை செய்றியா? பட் என்று எதையோ கேட்க வந்த அவந்திகா கேட்காமல் நிறுத்த, அவந்திகா சொல்லவில்லை என்றாலும் அவள் என்ன சொல்ல வந்தாள் என்பது நயானாவிற்கு புரிந்தது. கிளிட்டர் பார்ல நான் பார்ட் டைமா தான் வேலை பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்குதான் அங்க வேலை பார்த்தேன் என்று பதிலளித்தாள். அவந்திகா தலையசைக்கவும் நயானா தனது கையில் இருந்த ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பித்தாள். முழுமையாக அந்த ரிப்போர்ட்டை படித்து முடித்தவள், இதுல இருக்கபடி பார்த்தா ஆன்ட்டிக்கு கியூர் ஆகுறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் அபாய கட்டத்துல தான் இருக்காங்க, அதான் டாக்டரும் நர்ஸும் உங்ககிட்ட அவங்க கண்ணு முழிச்சாதான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க என்றாள். இதை கேட்டதும் தான் அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஒரு நொடி மாதவியை பார்த்த நயானா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆன்ட்டி கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவாங்க, பட் என்று இழுக்கவும் என்ன சொல்ல போகிறாளோ என்று இருவரது முகமும் கலவரமானது. அது ஆன்ட்டிக்கு அதிக பிளட் பிரஷர்னால ஸ்ட்ரோக் வந்திருக்கு, சோ அவங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்கனால நார்மல் லைஃப் வாழ முடியாது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்றாள். அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் அவள் என்ன சொல்கிறாள் என்று தெளிவாகவே புரிந்தது. அவர்கள் முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்த நயானா, நான் நர்சிங் படிச்சிருக்கதால இது மாதிரி பேஷண்ட்ஸ எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க என் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா 1 மாசம் நான் உங்க கூடவே இருந்து ஆன்ட்டிய பாத்துக்கிறேன் என்றாள். அது எப்படி நயானா, நாங்க உன்னை நம்பாம போவோம் என்று சட்டென பதில் அளித்தாள் அவந்திகா. மாதவிக்கு ஸ்ட்ரோக் என்றால் கண்டிப்பாக ஒரு நர்ஸ் உடனிருந்து பார்த்து கொள்ள வேண்டும். அது நயானாவாக இருந்தால் மாதவிக்கும் வசதியாக இருக்கும், அவந்திகாவிற்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் என்பதால் நயானா கேட்டதும் டக்கென ஒத்துக்கொண்டாள். அரவிந்திற்கு நயானாவை பற்றி தெரியாது என்றாலும் அவந்திகா அவளோடு பேசுவதை வைத்து அவந்திகாவிற்கு நயானா மீது நம்பிக்கை இருக்கிறது என்று அரவிந்திற்கு புரிந்தது. ஒரு நீண்ட அமைதிக்கு பின், தேங்க்யூ மிஸ், அம்மாவை பாத்துக்க எங்களுக்கும் நர்ஸ் தேவைப்பட்டா ஆபீஷியல் சம்பளத்தோட உங்களவே அம்மாவுக்கு நர்ஸா அப்பாயிண்ட் பண்றோம் என்றான். இதை கேட்ட நயானா, நோனோ மிஸ்டர் அரவிந்த், அவந்திகா மேடமும் அர்ஜுன் சாரும் எனக்கு நிறையவே உதவி பண்ணிருக்காங்க, அவங்க சரியான நேரத்துக்கு உதவி பண்ணலனா இன்னைக்கு நான் இங்க நின்னு பேசிட்டு இருக்க முடியாது, இதை என்னோட நன்றி கடனா எடுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அங்கிருந்து சென்றவள் நேராக அர்ஜுனை பார்க்க செல்ல, அவள் விட்டு வந்த இடத்தில் அர்ஜுனை காணவில்லை. எங்கு சென்றிருப்பான் என்று அவனுக்கு போன் செய்தாள். மறுபுறமிருந்து, யார் இது இந்த நேரத்துல எனக்கு எதுக்கு போன் பண்ணி தொல்லை பண்ற என்று அரை போதையில் அர்ஜுனின் குரல் கேட்டது. அவனது பேச்சிலிருந்தே அர்ஜுன் அளவுக்கு அதிகமாக குடித்திருக்கிறான் என்பது நயானாவிற்கு நன்றாகவே புரிந்தது. பதற்றத்தோடு, அர்ஜுன் எங்க இருக்கீங்க என்று அவள் கேட்க ஏதேதோ உளர ஆரம்பித்தான். அர்ஜுனின் உளறலிலிருந்து நயானாவாக யூகித்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அருகில் இருந்த ஒரு பாருக்கு சென்று பார்க்க, அந்த பாரில் அர்ஜுனை தவிர வேறு யாரும் இல்லை. அரை போதையில் இருப்பான் என்று நினைத்து சென்றவளை அதிர்ச்சியாக்கும் விதமாக முழு போதையில் மயங்கி கிடந்தான் அர்ஜுன். நயானா வேகமாக அவன் அருகில் சென்று அவன் தோளை குலுக்க லேசாக நிமிர்ந்து பார்த்த அர்ஜுன், என்ன பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதா
என்றான். அதிர்ந்து போன நயானா அவனையே பார்த்து கொண்டிருக்க அவளை கண்டு கொள்ளாத அர்ஜுன், அவங்க என்னோட அம்மா, ஆனா நான் அவங்கள என்னோட எதிரி மாதிரி நடத்திருக்கேன், நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன் என்று சொன்னவனின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. நான் அவங்களுக்கு இப்படி ஆகணும்னு நினைக்கல, இப்படிலாம் நான் அவங்கள கோபப்படுத்தினா அப்பவாச்சும் அவங்க என் மேல அக்கறையா ஏதாவது பேசுவாங்கன்னு நினைச்சேன். நான் என்ன தப்பு பண்ணினேன்? ஏன் எனக்கு என் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்னு என் அம்மாவுக்கு தெரியாம போயிருச்சு? அவங்க எங்க அப்பா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போனப்போ ஏன் என்ன அவங்க கூட கூட்டிட்டு போகல? என்னோட அண்ணனை மட்டும் கூட்டிட்டு என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பனா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். எத்தனை நாள் நான் தனியா உட்காந்து அழுதுருப்பேன் தெரியுமா? அம்மா பாசத்துக்கு ஏங்கி தவிச்சிருப்பேன் தெரியுமா? எனக்கும் அம்மா வேணும்னு ஏன் அவங்களுக்கு தோணாம போயிருச்சு என்று சொன்னவன் தன் முன்னால் இருந்த பாட்டிலை எடுத்து அதில் இருந்த வைனை முழுமையாக குடித்து பாட்டிலை தூர வீசினான். அவ்வளவுதான், எங்க அம்மா சாக போறாங்க. இனி எப்பவும் எனக்கு அந்த தாய் பாசம் கிடைக்க போறது இல்ல. இத்தனை நாள் அவங்க பாசத்துக்காக ஏங்கி தவிச்சு நான் இனி வாழ்க்கை பூரா எங்க அம்மாவை நானே கொன்னுட்டேன்னு குற்ற உணர்விலேயே சாக போறேன் என்று சொன்னவன் தனது டேபிளில் இருந்த அனைத்தையும் கீழே தள்ளிவிட்டு குழந்தை போல அழ ஆரம்பித்தான். பாகம் 345. எங்க அம்மாவை நானே சாகடிச்சிட்டேன் என்று சொல்லி அர்ஜுன் போதையில் மனம் வருந்தி பேசிக் கொண்டிருக்க அவனை தொட்டு உலுக்கிய நயானா, அர்ஜுன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா நல்லா இருக்காங்க, பிளீஸ் இதுக்கு மேல நீங்க குடிக்காதீங்க, எழுந்துருங்க என்றாள். இதை கேட்டு நிமிர்ந்து பார்த்த அர்ஜுன், அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா இருக்கணும், இனி நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் என்று மீண்டும் போதையில் உளர ஆரம்பித்தான். ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி எழுப்பிய நயானா அவனை வாசல் அருகே அழைத்துச் செல்ல அவளை நோக்கி ஓடி வந்த வெயிட்டர், மேடம் மேடம், அவர் குடிச்சதுக்கு உடைச்சதுக்கு நான் எதுக்கும் இன்னும் பில் பே பண்ணல என்றான். என்னது, பில் பே பண்ணலையா? எவ்வளவு பே பண்ணணும் என்று நயானா கேட்க, எல்லாம் சேர்த்து 8000 மேடம் என்றதும் நயானா கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். அவளது அரை மாத சம்பளத்தை அவன் ஒரே நாளில் குடித்து தீர்த்திருக்கிறான். அவள் கையில் அவ்வளவு பணம் இல்லாததால் அர்ஜுனின் பாக்கெட்டை தேடினாள். நல்ல வேளையாக வெறும் கார்டு மட்டும் இல்லாமல் அர்ஜுன் கொஞ்சம் பணமும் வைத்திருந்தான். அதிலிருந்து 8000 எடுத்து கொடுத்தவள் அந்த வெயிட்டரின் உதவியுடனேயே அர்ஜுனை ஒரு டாக்ஸியில் ஏற்றினாள். ஆனால் அவன் இருக்கும் இந்த நிலையில் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல முடியாது, மாதவியின் வீட்டிற்கும் அழைத்து செல்ல முடியாது. அர்ஜுனின் வீடு எங்கு இருக்கிறது என்பதும் அவளுக்கு தெரியாது என்பதால் அவனை தனது அறைக்கே அழைத்து சென்றாள். அந்த டிரைவரை வைத்தே தனது அறைக்குள் அர்ஜுனை கொண்டு வந்து படுக்க வைத்தவள் டிரைவரை அனுப்பிவிட்டு ஒரு ஈரத்துணி எடுத்து வந்து அர்ஜுனின் முகத்தை துடைத்து விட்டாள். அதற்கு மேல் அவளால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. மாதவிக்கு துணையாக அவளோடு இருப்பதாக நயானா சொல்லியிருந்தாள். எப்படியும் இன்னும் 1 மாதம் அங்கேயே சென்று தங்க வேண்டி வரும் என்று நினைத்த நயானா தனது துணிகளை எல்லாம் எடுத்து பேக் செய்ய ஆரம்பித்தாள். அப்படியே அவள் வேலை செய்யும் மனநல மருத்துவமனையில் லீவிற்கு அப்ளை செய்வதற்கான ஏற்பாட்டையும் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் மெத்தையிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. அர்ஜுன் தான் கண் விழித்திருந்தான். ஆனால் இன்னும் அவன் போதை தெளியாமல் தான் இருந்தது. எங்கு இருக்கிறோம் என்பது அவனுக்கு புரியவில்லை என்றாலும் எதற்காக எழுந்தோம் என்பது நினைவிருந்தது. அந்த அறையை ஒரு முறை முழுமையாக சுற்றி பார்த்தான். அது ஒன்னும் மாளிகை கிடையாது, மிகவும் சிறிய அறைதான். அறை போதையிலும் அங்கு இருக்கும் ரெஸ்ட் ரூமை கண்டுபிடிப்பதில் அர்ஜுனிற்கு எந்த சிரமமும் இல்லை. எழுந்து ரெஸ்ட் ரூமிற்கு சென்று தனது வேலையை முடித்து வந்தவன் நயானாவின் சூட்கேஸில் கால் தடுக்கி கீழே விழப்போனான்.
நல்ல வேளையாக நயானா வந்து அவனை கைத்தாங்கி பிடித்தாள். ஆனால் அர்ஜுன் தள்ளாடி கொண்டிருந்ததால் அவளால் அவனை சரியாக பிடிக்க முடியவில்லை. அடுத்த நொடி நயானாவின் தலைக்கு மேல் அந்த அறை சுற்ற ஆரம்பித்தது. நயானா கீழே விழுந்திருக்க அர்ஜுன் அவள் மீது விழுந்திருந்தான். அவளால் அர்ஜுனின் பலம் பொருந்திய உடலை அவள் மீது இருந்து அசைக்க முடியவில்லை. அர்ஜுனின் சூடான மூச்சு காற்று நயானாவின் மீது பட்டதும் நயானாவின் முகம் சிவந்து போனது. அவள் இதயமும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. மூச்சு விடவே சிரமமாக இருப்பது போல் உணர்ந்தவள் அவள் மீது இருந்த அர்ஜுனை தள்ள முயன்றாள். ஆனால் அர்ஜுன் ஏதோ அரிய பொருளை பார்ப்பது போல் நயானாவையே பார்த்து கொண்டிருந்தவன் மெதுவாக அவளை நோக்கி குனிந்தான். தனது முகத்தை வேறு புறமாக திருப்பிய நயானா அவன் பிடியிலிருந்து நழுவ முற்பட்டு, மிஸ்டர் அர்ஜுன், தள்ளி போங்க, என்ன விடுங்க என்றாள் மென்மையான குரலில். ஆனால் அர்ஜுன் இருந்த போதையில் நயானாவின் குரல் அவனுக்கு இன்னும் தான் போதையை ஏற்றியது. அது போதாது என்று நயானாவின் உடலில் இருந்து வந்த வியர்வை மனமும் ஏதோ சென்ட் வாசனை போல் அர்ஜுனை இன்னும் இன்னும் அவளை நோக்கி நெருங்கி வர வைத்தது. நயானா என்னதான் அவனை தள்ள முயன்றாலும் அர்ஜுனின் பலத்திற்கு முன்னால் அவள் வெறும் காகிதம் போன்றவள்தான். நயானாவின் கைகள் இரண்டையும் தரையோடு சேர்த்து அழுத்தி பிடித்தவன் அவள் உதடுகளை தனது உதடுகளால் சிறை செய்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அர்ஜுனின் நெருக்கம் நயானாவையும் தன்னிலை இழக்கச் செய்தது. அவன் நெருக்கம் தந்த கிறக்கத்தில் அவனை தன்னை விட்டு தள்ளி விடுவதை கூட மறந்து கண்கள் விரிய சில இன்ச் தூரத்தில் இருந்த அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் நெருக்கம் தந்த கிறக்கத்தில் இருந்தவளுக்கு இப்போது அவன் மீது வீசும் ஆல்கஹால் நெடி அவள் சுவாசத்தில் ஏறி அவளை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு சென்றது. அர்ஜுனின் உதடுகள் முத்தம் கொடுக்கும் வேலையை செய்து கொண்டிருக்க அர்ஜுனின் கைகளோ கொஞ்சம் கொஞ்சமாக தடைகளை எல்லாம் விலக்கி இப்போது நயானாவின் வெற்றுடம்பை தீண்டியது. அர்ஜுனின் கை தனது வெற்று மார்பில் பட்டதும் நயானாவிற்கு ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடித்தது போல் இருந்தது. தனது பலம் கொண்ட மட்டும் அர்ஜுனை தன் மீது இருந்து தள்ளிவிட நினைத்தாள். ஆனால் அவள் தள்ள தள்ள அர்ஜுனின் வெறி இன்னும் அதிகமாக ஆகிக் கொண்டேதான் சென்றது. அத்தோடு நயானா ஒருவித மயக்க நிலையில், அர்ஜுன், என்ன விடுங்க என்று முனகும் குரலில் சொன்னது அர்ஜுனை இன்னும் முன்னேற வைத்தது. அர்ஜுனின் செயல்கள் மூர்க்கத்தனமாக இல்லை. ஆனாலும் அவளுக்கு ஏற்பட்ட வழியில் நயானாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அனைத்தையும் முடித்துவிட்டு அவள் அருகிலேயே படுத்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அர்ஜுனையே நயானா நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் வழிந்தோடும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தன்னிடம் மிச்சமிருந்த பலத்தையெல்லாம் திரட்டி அர்ஜுனை தூக்கி தனது பெட்டில் படுக்க வைத்தாள். அர்ஜுன், காதல் வர்றதுக்கு ஒரு நொடியே போதும்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை முத கிளிட்டர் பார்ல பார்த்தப்போ ஒரு ஹீரோ மாதிரி என்ன நீங்க வந்து காப்பாத்துனீங்களே, அப்போதான் எனக்குள்ளேயும் அந்த ஒரு நொடியில காதல் வந்துச்சு. நீங்க எனக்கு செஞ்ச உதவி காதலா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோ இப்போ நமக்குள்ள நடந்துச்சே, இத நான் என்னோட காதலுக்கான பரிசா ஏத்துக்கிறேன். எனக்கு தெரியும் அர்ஜுன், என்னதான் நீங்க என் கூட நல்லா பேசுனீங்கனாலும் நீங்களும் நானும் ஒண்ணு கிடையாது. 2 பேரும் வேற வேற உலகத்துல இருக்கோம். ஏனி வச்சாலும் நான் உங்களுக்கு ஈடாக முடியாது. இதை சொல்லும் போதே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. எனக்கு தெரியும் இது பேராசைதான். லவ் யூ அர்ஜுன், பட் இதை எப்பவும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் என்று உறங்கிக் கொண்டிருக்கும் அர்ஜுனை பார்த்து சொன்னாள். அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு வேகமாக தனது சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றாள். நயானாவிற்கு இப்போது நடக்கக்கூட சக்தி இல்லாத அளவிற்கு அவள் உடலெங்கும் அர்ஜுன் தந்த காதல் பரிசுகள் நிரம்பி கிடந்தது. ஒரு வழியாக சமாளித்துக் கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தாள். 2 மணி நேர காத்திருப்பிற்கு பின் மாதவி கண் விழித்தாள். நயானா சொன்னது போலவே மாதவியின் ஒரு கையில் சுத்தமாக எந்த உணர்ச்சியும் இல்லை. அதேபோல் மாதவியின் வாயும் ஒரு புறமாக இழுத்திருந்ததால் அவளால் சரியாக பேச முடியவில்லை. அவள் ஏதோ பேச முற்பட அதற்குள் அவள் அருகே சென்ற நயானா, ஆண்டி, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, 1 மாசத்துல எல்லாம் சரியாகிரும், நீங்க நார்மல் ஆகிருவீங்க என்றாள். அவளது குரலிலும் உடலிலும் இருந்த களைப்பை பார்த்த அவந்திகா, நயானா, என்னாச்சு? ரொம்ப டயர்டா இருக்க?
உடம்பெது சரியில்லையா என்று அக்கறையாக விசாரித்தாள். இல்ல அவந்திகா மேடம், அப்படிலாம் இல்ல, நான் நல்லாத்தான் இருக்கேன். நைட்டு சரியா தூங்காததுனால அப்படி இருக்கும் போல என்று சொல்லி சமாளித்தாள். அதே நேரம் நண்பகல் வரை நன்றாக தூங்கிய அர்ஜுன் கண் விழித்து பார்த்தபோது அவன் தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பித்தது. ஏதோ கனவில் தோன்றிய காட்சிகள் போல் அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அருகில் இருந்த பாருக்கு சென்றது. அங்கு நயானா வந்து அவனை அழைத்து வந்தது. அதன் பிறகு நேற்று நயானாவிடம் அவன் நடந்து கொண்டது என்று அனைத்தும் அரைக்குறையாக அவனுக்கு நினைவிற்கு வந்தது. தன் தலையிலேயே தட்டி கொண்டவன் வேகமாக எழுந்து அந்த வீட்டிலும் அதற்கு வெளியேயும் நயானாவை தேடினான். நயானா அங்கு இல்லை என்றதும் தனது போனை எடுத்து அவளுக்கு அழைக்கலாம் என்று அவன் போனை தேட அவனது போனும் அவனுக்கு கிடைக்கவில்லை. 2-3 முறை தனது பர்சையும் போனையும் தேடியவன் அப்போதுதான் தனது பர்சில் இருந்த பணத்தை காணவில்லை என்பதை கவனித்தான். அர்ஜுன் பெரும்பாலும் கார்டு தான் பயன்படுத்துவான் என்பதால் மிகவும் குறைவாகத்தான் பர்சில் பணம் வைத்திருப்பான். அன்றும் 4-2000 ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் வைத்திருந்தான். அதை காணவில்லை என்று போசித்துக் கொண்டிருக்கும் போது அவனது போன் அடித்தது. அவன் படுத்திருந்த தலையணைக்கு அருகில்தான் அவன் போன் இருந்தது. நயானாதான் அழைத்திருந்தாள். போனை அட்டன் செய்து அர்ஜுன் காதில் வைத்ததும், என்ன அர்ஜுன், எழுந்துட்டீங்களா என்று எப்போதும் போல் நிதானமான நயானாவின் குரல் கேட்டது. என்றான் அர்ஜுன். உங்க அம்மாவுக்கு ஒன்னும் இல்ல, அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. இனி பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. இன்னும் 1 மாசம் ரெஸ்ட் எடுத்து கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருவாங்க என்றாள். அர்ஜுனிற்கு இப்போதுதான் மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அதே நேரம் அவனால் நயானாவிடம் முன்பு போல் பேச முடியவில்லை. நேற்று அவன் செய்த காரியத்தை நினைத்தவன் அவளிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் என்று மட்டும் பதில் அளிக்க நயானாவிற்கும் அர்ஜுனின் நிலை புரிந்தது. ஒரு நொடி மௌனமாக இருந்தவள், அர்ஜுன், நேத்து நைட்டு நடந்ததுக்கு நீங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க வேணாம் என்றாள். இந்த வார்த்தையை கேட்டு ஒரு நொடி திகைத்தவன், அது எப்படி நாம் பண்ணின காரியத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இருக்க முடியும் என்று நினைத்தவனின் கண்களில் அவன் அருகே இருந்த பர்ஸ் பட்டது. அதை பார்த்தவனின் கண்கள் எதையோ கண்டுபிடித்து விட்டதை போல் பிரகாசித்தது. அவன் உதடுகள் லேசாக வளைந்து ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தது. ஒரு நொடி மௌனத்திற்கு பின், ஒரு நைட்டுக்கு 8000, அவ்வளோ ஒன்னும் காஸ்ட்லி இல்ல, அதே நேரம் சீப்பும் இல்ல என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நயானாவிற்கு யாரோ ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஈட்டிகளை வைத்து அவளை குத்தியது போல் இருந்தது. அப்படி என்றால் அவனோடு பணத்திற்காக ஒன்றாக இருந்ததாக நினைத்து கொண்டானா? இந்த அர்ஜுன் தன்னை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டான் என்று நினைத்த நயானாவிற்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் என்பதை எல்லாம் மறந்து அவள் கண்களிலிருந்து பொல பொலவென கண்ணீர் கொட்டியது. தன்னை இவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டவனிடம் நயானா என்ன விளக்கம் அளித்து என்ன பிரயோஜனம்? அவள் காதலித்தவனாலேயே இவ்வளவு கேவலமாக நினைக்கப்பட்டு விட்டாள். இதற்கு மேல் வேறு என்ன இருக்கிறது? எல்லாரும் உன்ன மாதிரி பணக்காரங்க இல்ல, கையில எப்பவும் ஒரு பேங்க தூக்கிட்டு சுத்த மாட்டாங்க. என் கையில இருந்த 500 ரூபாய வச்சு டாக்ஸி பிடிச்சு உன்னை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர முடிஞ்சது. நீ குடிச்சதுக்கும் உடைச்சதுக்கும் தான் உன் பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்தேன் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் நயானாவின் மூளை சொல்லியது. ஆனால் அவளது மனமோ அர்ஜுன் அவளை தவறாக நினைத்து விட்டான் என்ற வேதனையில் இருந்தது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. பொங்கி வழிந்த தனது கண்ணீரை துடைத்து கொண்டவள், குட் பை மிஸ்டர் அர்ஜுன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். இப்படிப்பட்டவனையா நான் காதலித்தேன் என்று நினைத்தவளுக்கு உள்ளம் வலித்தது. என்னதான் அவள் ஏழையாக இருந்தாலும் மானத்தை விற்று பிழைப்பவள் இல்லை. அவள் காதலுக்கு கிடைத்த பரிசு வேசிப்பட்டம். இதை நினைத்து கசப்பாக புன்னகைத்தவள் தனது கண்களை அழுந்த துடைத்து கொண்டு மாதவியின் அறைக்குள் சென்றாள். என்னதான் மாதவி கண் விழித்திருந்தாலும் இப்போதைக்கு அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார்.
அடுத்து வந்த ஒரு வாரம் மாதவி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாள். இரவு பகலாக நயானா அவளுடனேயே இருந்து பார்த்து கொண்டாள். அவந்திகா பாதி நேரம் மாதவியோடு இருப்பதும் மீதி நேரம் அகிலனோடு இருப்பதுமாக ஹாஸ்பிட்டலாக ஓடிக்கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக இப்போது அகிலனிற்கு ஆபரேஷன் முடிந்து மெதுமெதுவாக அவன் எட்டு வைக்க ஆரம்பித்திருந்தான். தொடர்ந்து அவனது கால்களுக்கு தெரப்பிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அனைத்தும் சரியாக நடந்தால் அவனால் மீண்டும் பழையபடி சாதாரண மனிதன் போல் நடக்க முடியும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார். அதேபோல் இந்த ஒரு வாரத்தில் மாதவியிடமும் நல்ல மாறுதல்கள் தெரிய ஆரம்பித்திருந்தது. இப்போது மாதவியின் வலது கையில் உணர்ச்சிகள் தெரிந்தது. அவளால் ஒரு சில வார்த்தைகளை கூட பேச முடிந்திருந்தது. அதனால் டாக்டர் இன்று மாதவியை வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்றார். ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் அனைத்தையும் முடித்து அரவிந்த் மாதவியை ஒரு வார ஹாஸ்பிட்டல் வாசத்திற்கு பின் வீட்டிற்கு அழைத்து வந்தான். வீட்டிற்கு வந்ததும் மாதவிக்கு ஒரு உற்சாகம் கிடைப்பது போல் இருந்தது. அவர்களோடு சேர்ந்து நயானாவும் வந்திருந்தாள். நயானா, நீ இந்த கெஸ்ட் ரூம்ல தங்கிக்கலாம். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. இப்ப நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அத்தைய பாத்துக்கிறேன் என்று சொன்ன அவந்திகா நயானாவை கெஸ்ட் ரூமில் விட்டுவிட்டு மாதவியின் அறைக்கு சென்றாள்.